நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கும்பராசிக்காரர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் சனி பயிற்சி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி உங்களோட ராசியிலிருந்து 2வது வீடான மீன ராசியில் தான் நிகழப்போகுது. இந்த சனி பயிற்சி என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்றைக்கி நடக்குது. சனி பகவான் மீன ராசியில் எவ்வளோ நாள் சஞ்சரிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 ஜூன் 3 வரைக்கும் இருக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாமா? உங்களுக்கு 7.5 சனியோட கடைசி கட்டம் இது, சரிங்களா? என்னதான் 7.5 சனியோட கடைசி கட்டமாக இருந்தாலுமே சனியோட தாக்கம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஸோ பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்பப்போ சின்ன சின்ன சவால்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வேலை ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே ஒர்க் பர்டன் அதிகமாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொடுக்கப்பட்ட வேலையை பிளான் பண்ணி செஞ்சு முடித்தா மட்டும்தான் கரெக்டான நேரத்தில் செஞ்சு முடிக்க முடியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகளை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா சனியோட தாக்கம் இன்னும் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது. ஆனால் அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட ஒர்க் பிளேஸில் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே நம்பாமல் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். யார் உங்ககிட்ட ரொம்ப அன்பாக சப்போர்ட்டிவாக பேசினாலும் உடனே நம்பி அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாருக்கிட்டேயுமே எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனம். உங்களோட உழைப்பை நீங்கள் ரொம்பவே அதிகமாக போடுவீங்க, கடின உழைப்பு போடுவீங்க. அதுக்கான நற்பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களோட தொழிலை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கையை நீங்கள் தொடங்கலாம். இது வரைக்கும் ஒரு லெவலில் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அதே நேரத்தில் புதுசாக பிஸ்னஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா வச்சிட்ருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக செய்கிறது மூலயமா தொழில்லையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உத்தியோகத்துலேயும் சரி தொழில்லையும் சரி நீங்கள் நல்லா யோசித்து முடிவு பண்ணி செய்கிறது மூலயமா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் காதல் மற்றும் குடும்ப உறவில் எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உறவுகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கனெக்டிவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் சும்மா பார்த்து பேசுகிறது அதோடு இருந்தது எல்லாமே இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா க்ளோஸாக ஓரளவுக்கு எல்லாருக்கிட்டேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசி உங்களோட வாழ்க்கையில் நல்ல தருணங்களை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? உங்களோட குழந்தைங்க கிட்ட ஒரு சில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க உங்ககிட்ட கோவிச்சுட்டு அந்த மாதிரி இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க. அப்படி இல்லாட்டி அவங்களோட விருப்பத்தை செஞ்சு கொடுங்க. அவ்வளோதான். காதல் உறவை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் லவ் பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. அவங்கக்கிட்ட பேசும்போது ரொம்ப கோவப்படாமல் உங்களோட பேச்சில் உங்களோட வார்த்தைகளில் கவனம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா தவறான புரிதல்கள் கண்டிப்பாக தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை கவனமாக யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே போல் சகோதரன் சகோதரிகள் இந்த மாதிரி உறவுகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட ஓரளவுக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லாட்டி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. பட் இது வரைக்கும் இருந்த அளவுக்கு மோசமாக இருக்காது. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு சூழல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா புதுசாக ஏதாச்சும் ஒரு உறவு லவ் லைஃப்காக நீங்கள் ஒரு உறவு பார்க்குறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம். உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பொருத்தமாக இருப்பாங்களா என்ன அப்படின்றத யோசித்து முடிவெடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அதில் உங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆக மொத்தம் குடும்பத்துக்குள்ளே பெருசாக எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகளை விட இப்போ ஓரளவுக்கு நல்ல சூழல் இருக்கும். நல்ல நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோதான். அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு
திருமண வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்கள் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? திருமணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பானதா தான் இருக்கும். உங்களுக்கு நீங்க ஆசைப்படுற மாதிரி எல்லா விதத்திலயும் பொருந்தக்கூடிய வரன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. உங்களுக்கு ஏத்த சரியான துணைய நீங்க கண்டிப்பா சந்திப்பீங்க. ஓகேங்களா? திருமணமாகி பிரிஞ்சு இருக்க தம்பதிகளா இருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில உங்களோட வலிகளையும், காயங்களையும் மறந்து நெருங்கி பழகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரிஞ்சு இருக்க கணவன் மனைவிகள் ஒண்ணா சேர்ந்து வாழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தோட வந்து ஒண்ணா சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சந்தோஷமா இருப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னாலும், அது எல்லாத்தையும் கொஞ்சம் மறந்து ஓரளவுக்கு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியா இருப்பீங்க. உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட உங்களோட எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு, அந்த மாரி நல்ல ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் திருமண வாழ்க்கையில. ஓகேங்களா? ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் விட்டு குடுத்து போயிட்டீங்கன்னா, பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சந்தோஷமா இருப்பீங்க. உங்களோட உறவும் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ திருமண வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் பெருசா பிரச்சனைகள் இருக்காது. சந்தோஷமா தான் இருப்பீங்க. அடுத்ததா கும்ப ராசியை சேர்ந்தவர்களோட நிதி நிலையில இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, உங்களோட தேவைகள பூர்த்தி செய்ற அளவுக்கு உங்க கையில கண்டிப்பா பணம் இருக்கும். ஆனா, இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நெறைய செலவுகள் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அத கட்டுப்படுத்துறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? தேவையற்ற ஆடம்பர செலவுகள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு, உங்களோட ஃப்யூச்சருக்கு எதெல்லாம் நல்லது அப்படின்னு சொல்லி யோசிச்சு, கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வைக்க பாருங்க. நல்ல ஒரு முதலீடு எல்லாம் செய்றது மூலியமா உங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சிலர் வந்து ஷேர் மார்க்கெட்டில இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வச்சுட்ருப்பீங்க. நீங்க வந்து அதில கொஞ்சம் எச்சரிக்கையா எல்லா டெர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் படிச்சுட்டு, அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஷார்ட் டேர்மில நெறைய இன்கம் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ நெறைய இருக்குது. பட் அதெல்லாத்தையும் தவிர்த்துடுங்க. ஏன்னா, அது எல்லாமே குறுக்கு வழின்னு தான் சொல்ல முடியும். ஸோ, அதெல்லாம் தவிர்த்துட்டு எப்பவும் போல் நீங்கள் உங்களோட ஒர்க், உங்களோட பிஸ்னஸில் வர இன்கம்மை வச்சு உங்கள் லைஃப்பை லீட் பண்ண பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு தேவையற்ற கஷ்டமான சூழ்நிலைகள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். அடுத்ததாக கும்பராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? மாணவர்கள பொறுத்தவரைக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்கிறது அவசியம். ஒரு சில நேரங்கள்ல வந்து கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க மனச ஒருநிலைப்படுத்தி கவனமா படிச்சுக்கோங்க. தேவையற்ற என்டர்டெயின்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாள் கட் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா வந்துருவீங்க. அப்பதான் உங்களோட கனவுகள் நனவாகும். ஓகேங்களா? நீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ, அதுக்கேத்த நல்ல மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட இலக்குகள்ல மட்டும் நீங்க கவனத்த செலுத்துனா, நல்ல முன்னேற்றம் அடைய முடியும். அடுத்ததா கும்பராசியை சேர்ந்தவர்களோட ஆரோக்கிய பலன் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாமா? இந்த டைம்ல உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பா மேம்பட போது. அதனால நீங்க வந்து உங்களோட ஹெல்த்த நல்லா பராமரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களோட ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். அத நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிக்கிட்டா போதும். குறிப்பா ஒரு சிலர் வந்து ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருப்பீங்க இல்லையா? நீங்கலாம் வந்து ரெகுலரா என்ன டேப்லெட் எடுக்கிறீங்களோ, அதையே வந்து கன்டின்யூ பண்ணுங்க. தேவைப்பட்டா சேம் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டுருக்க அதே இடத்துலயே ட்ரீட்மெண்ட் எடுங்க. புதுசா எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நீங்க கன்டின்யூ பண்ணிட்டுருக்க அதே டேப்லெட்டையே வந்துட்டு எடுத்துக்கோங்க. உங்களோட உணவு முறையில வந்து கவனம் செலுத்துங்க. ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா, ஹெல்தியான ஃபுட்டா பார்த்து சாப்பிடுங்க. ஒரு சிலர் வந்துட்டு நெறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள், ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு மில்லட்ஸ் இந்த மாதிரி எது உங்களுக்கு சத்துன்னு தோணுதோ, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ, வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே எடுத்துக்கோங்க. நடைப்பயிற்சி செய்யலாம், யோகா செய்யலாம், உங்களோட மன ஆரோக்கியத்த பராமரிக்கிறதுக்கு தியானம் செய்யலாம். இந்த மாதிரி உங்களால டைம் கிடைக்கும்போது என்ன செய்ய முடியுமோ, அத செஞ்சு நீங்க நல்லா ஹெல்தியா இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஒட்டுமொத்தமா நீங்க வந்து உங்களோட ஆரோக்கியத்த பராமரிக்கிறது கண்டிப்பா தேவ. அதேபோல வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டா போகாம ஓரளவுக்கு நார்மல் ஸ்பீட்ல போங்க. அண்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சை காய்கறிகள், பழங்கள் இது எல்லாமே நல்லா சாப்பிடுங்க. ஒரு சிலர் வந்துட்டு தூக்கமின்மை பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே உங்களோட மன அமைதிக்காக பிரார்த்தனை செய்யலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயம் யோகா, தியானம் இப்படி ஏதாவது ஒண்ணு பண்ணி உங்களோட
மன அமைதியை வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவுக்கு ஓய்விடுங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இப்போது கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கான பலன்களை பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்களை விலக்கி வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ஈஸியான பரிகாரங்கள் பார்க்கலாமா? என்னென்னா, ஃபஸ்ட்டு பரிகாரம் வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு அபிஷேகத்துக்காக நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து தினமும் கணபதி மற்றும் ஹனுமானை வழிபடுறது ரொம்பவே நல்லது. முதியோர் இல்லங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நன்கொடையோ, உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தொண்டு செய்யலாம். ஓகேங்களா? சனிக்கிழமையில் மது மற்றும் அசைவ உணவுகளை எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நாய்கள், காக்கைகள், பறவைகளுக்கு சனிக்கிழமையில் உணவு, தண்ணீர் கொடுக்கறது ரொம்பவே புண்ணியத்தை தேடி கொடுக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் தான் சின்ன சின்ன பரிகாரங்கள். இதெல்லாம் செஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களை விலக்கி வச்சு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. உங்களோட கும்பராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.